கொடைக்கானலில் சூசைட் பாயிண்ட், அப்புறம் லேக் வியூ, அதுக்கப்புறம் போட்டிங், பொட்டானிக்கல் கார்டன், இந்த மாதிரி நிறைய இடம் பிளேசஸ்க்கு நாங்கள் போனோம். இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குது, நான் மிஸ் பண்ணியிருக்கேன். சில டைம் வந்து மழை வேறு பெஞ்சுது. இந்த மழையிலேயே நாங்கள் போய் பார்த்தோம். அது கூட நல்ல கிளைமேட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் என்னென்னா சில இடத்துல வந்து நம்மளால் நிற்கக்கூட முடியல, வலிக்கிருச்சு. அந்த புல்வெளியில் மேலே நிற்கிறப்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நடந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு. குழந்தைங்களோட போனதுனால இன்னும் ஃபஸ்ட்டு அங்கே கோவிலும் இருந்துச்சுங்க. ஒரு முருகர் கோயில், ரொம்ப ஃபேமஸான கோயிலுக்காக இருந்துச்சு. நாங்கள் அதுக்கு போனோம். நல்லா இருந்துச்சு உள்ளெல்லாம். அந்த கோவிலும் சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. உட்காந்து பார்த்துட்டு பொறுமையாக தான் நாங்களே கிளம்புனோம். அடுத்தது நாங்கள் உங்களுக்கு பிடிச்ச எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு இது தான் போட்டிங் போனோம். போட்டிங்க்கு அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியாக ஒரு போட்டிங்கில் கண்டிப்பாக போகலான்னு நினைக்கிறேன். அதனால் நாங்களும் அதே மாதிரி போனோம். ஒரு 6 மெம்பர்ஸ் கண்டிப்பாக போகலான்னாங்க. ஸோ நாங்கள் போனோம் ஒரு போட்டிங்கில். அது கூட சூப்பராக இருந்துச்சு. ஃபவுண்டெயின்லாம் இருந்துச்சு ஒரு இடத்துல, அது கூட நல்லா இருந்துச்சு. தூரத்துலேருந்து பார்த்தா இப்படி தாங்க இருந்துச்சு. அவங்க அப்படியே பனி மூட்டம் அப்படியே சில்லு சில்லுன்னு காற்றடிச்சிருச்சு. நாங்கள் நினச்சோம் சரி போட்டிங்லாம் போக வேண்டாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் கடைசியில் வந்து நாங்கள் போய் பார்த்தோம். சரி பசங்கள்லாம் கூப்பிட்டு போனதுனால அது ஒரு ஜாலி தானே, அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அது வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு ஃபுல்ஃபில் பண்ணாமல் போன மாதிரி ஆகிடும்ன்ட்டு நாங்கள் போட்டிங்க்கு போனோம். ஆனாலும் போனோம். இதுதான் எவ்வளோ பெரிய லேக். அது செம்ம லேக்கு. ஆனால் அப்பா நாங்களாம் பயந்தே போயிட்டோம். அந்த மாதிரி ஒரு இது. ஒரு சில நேரத்தில் அந்த கப்பலை, அந்த போட்டை வந்து இது பண்ணுறவர் வந்து ஹேண்டில் பண்ணுறவர் வந்து ஒரு ஆட்டி பயம்படுத்திட்டார் எங்களை. ஒரு சமயத்தில் நாங்களே பயந்துட்டோம். சும்மா விளையாடுறாரு, ஆனால் ரொம்பலாம் இது பண்ணலை. அதுக்கப்புறம் கடைசியாக நாங்கள் வந்து அந்த கார்டன் எப்பயும் போல் பொட்டானிக்கல் கார்டனுக்கு போனோம். அங்கே சின்ன பார்க் கூட இருந்துச்சு பசங்களுக்கு. ஏன்னா ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு, அதை கூட பார்த்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக அங்கே போய் நின்ற உடனேயே ஒரு பனிமூட்டம் எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல. பாருங்களேன், நின்ற ஆளோட முகம் கூட தெரியாமல் அப்படியே கண்ணே மூடி இதுவாயிடுச்சு. ஒரு செகண்டில் நம்ம கண்ணே நம்ம நம்ப முடியாத மாதிரி மங்களாக ஒரு பனிமூட்டம் அப்படியே அப்படியே படர்ந்து ஓடி வந்துடுச்சு. நான் நிற்கிற ஆளுங்க ஒன்றுமே தெரியல. ஒரு செகண்டில் பயந்துட்டோம். ஒரு சில நேரத்தில் மழை வேறு பெஞ்சுது இந்த பனிமூட்டத்தினால. செமையாக இருந்துச்சுங்க. அப்புறம் ஒரு கொஞ்ச நேரத்துலேயே அந்த பனியெல்லாம் மறுபடியும் வந்து கலைஞ்சி போச்சு. அது நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அது பனிமூட்டம் வர்றப்போ கொஞ்சம் அந்த சில்னஸ் இருந்துச்சு, கொஞ்சம் குளிர்ச்சி, செமையாக இருந்துச்சு. அதுவும் அங்கே ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தோம், செமையாக இருந்துச்சுங்க. அந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் அந்த பூக்கள்லாம் பார்த்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருந்தது. என் குழந்தைங்க கூட அவ்வளோ விரும்பி பார்த்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஒரு ஃப்ளவர்ஸையும் பக்கத்தில் போய் உட்காந்து அவ்வளோ பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா இது நல்லாயிருக்கு, ஆரஞ்சு ஃப்ளவர் நல்லாயிருக்கு, இது பென்சில் மாதிரி இருக்குது, அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. செமையாக இருந்துச்சு. அந்த லாவெண்டர் கலரில் இதெல்லாம் செமையாக இருக்குல்ல. இன்னும் நிறைய காட்டுறேன் பாருங்களேன். இந்த பூக்கள்லாம் பார்த்திங்களா, செமையாக இருக்குல்ல, செம கலர். அதே மாதிரி ஒன்று காட்டுறேன் பாருங்க. இது பார்த்திங்களா, இது அப்படியே பென்சில் நம்ம சீவினா எப்படி இருக்கும், அந்த ஹார்ட் மாதிரி செமையாக இருக்குல்ல. பென்சிலை சீவினா நம்ம அந்த இதெல்லாம் பண்ணியிருக்கோம்ல சின்ன வயசில் ஒட்டி விளாண்டுருப்போம்ல, அந்த மாதிரியே இருந்துச்சு திடீர்னு பார்த்தா. அப்புறம் இது ஒரு பூ. இந்த மாதிரி நிறைய பூக்கள் இருந்துச்சுங்க. பெருசாலாம் இருந்துச்சு, நல்லா பெருசாகவே இருந்துச்சு. இப்போ இந்த ரோஸ்லாம் பாருங்களேன், செம பெருசு. வீடியோலாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும், ஆனால் அது வந்து அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. கலராக இருந்துச்சு. ரெட், எல்லோ, ஒயிட், பர்பிள், இந்த மாதிரி பிங்க்கு, பேபி பிங்க்கு, க்ரீம் கலரு, இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருந்துச்சுங்க. செமையாக இருந்துச்சு. இது வந்து சன்ஃப்ளவர் டைப்பில் இருந்துச்சு. இது என்ன பூ பேருன்னு எங்களுக்கு கீழே போடலை, ஸோ எங்களுக்கு தெரியலை. இது கூட சூப்பராக இருந்துச்சு, ஆனால் ரெட் கலரில் இருந்துச்சு.
இந்த மாதிரி நீங்கள் எதை விடுவோன்னு நம்மளால் இதுவே பண்ண முடியாது. எல்லாமே பார்த்தோம் நாங்கள். ஆனால் பெரிய கார்டன் தாங்க இது, செம பெருசு. பசங்களுக்கும் ஏற்ற மாதிரி கொஞ்சம் விளாட்றதுக்கு கொஞ்சம் இடம் இருந்துச்சு. ஸோ விளாண்டுட்டு கொஞ்சம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.